இதை திரும்பி நான் நிறைய கூட்டங்களில் பதிவு பண்ணுறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் இயற்கை உழவர் என் நண்பர், உங்களுக்கு இப்போ நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அந்தோன்சாமி. அவர் எலுமிச்சம்பழத்துக்கு ஜனாதிபதி விருது வாங்கினவர். கரும்பில் 38வது வருஷம் கரும்பு இந்த வருஷம் வச்சுருக்கிறாரு. அந்த மனுஷனுக்கு 1000 ஏக்கர் நிலம் திருநெல்வேலியில். ஒரு 10 பணக்காரர்களை எடுத்தால் அதில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் அவர். ஒரு தடவை நான் இருக்கும் பொழுது அவர் வீட்டுக்கு போய் இறங்குறேன், வண்டியை விட்டு இறங்குறேன் காரில். இவர் புல்லட்டில், இப்போ அவர் புல்லட் ஓட்ட முடியல, வயது காரணமாக இருக்கார். அவர் இருங்கய்யா வீட்டில் இருங்க, இந்த வர்றேன் அப்படின்னு அந்த புல்லட்டில் ஒரு பச்சை துண்டை போட்டுட்டு காலில் செருப்பு போட மாட்டார், உதச்சி வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. எங்கேயோ போகிறாரு இந்த மனுஷன். போய் நான் வீட்டில் இருந்துட்டு, அங்கே நிறைய நண்பர்கள் உண்டு, அங்கே இருந்துட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கழித்து திருப்பி அவர் வந்து வண்டியை நிறுத்திட்டு என்கிட்ட வந்து வாங்கய்யான்னு ஆரம்பித்தார். அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அரை மணி நேரம் எங்கே போயிட்டு வந்தீங்க, அவ்வளோ அர்ஜென்ட்டான வேலைன்னு கேட்டேன். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்கிட்ட ஒரு 2 மரம் நாவ மரம் இருக்குது. அவர் சொன்னது அது பழத்து நல்லா காய்ச்சிருக்கு. கீழே ஒரு ரெக்ஷன் இதை போட்டேன், உளுந்துச்சு. அதை பையில் தூக்கினேன், ஒரு 2 கிலோவுக்கு தேரும் போல இருக்குது. கிலோ 600 ரூபான்னு தென்காசியில் வாங்குகிறான். அதை போய் கொடுத்துட்டு வர்றது, வந்து விற்றுட்டு காசு வாங்கிட்டு வந்தேங்கிறாரு. யார் 2 கிலோ காசு வாங்கிட்டு வந்தது? 1000 ஏக்கர் நிலத்திற்கு சொந்தக்காரன். கமர்ஷியலைசேஷனை பேச்சு நம்ம வீணாகிறோம். உங்கள் வயற்காட்டில் விளைகின்ற அனைத்துமே பொருள் நிறைந்தது, மறைந்திருக்கு, ஹிடனாக பணம் அதில் நிறைஞ்சிருக்கு. உங்களுக்கு அது புரியணும். இப்போ நாவப்பழத்தை நானும் தின்னு எல்லாருக்கும் கொடுத்து பயிருக்கும் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் இல்லையா? அதற்காக ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமா? பப்பாளி இலையை எடுத்தால் பப்பாளி இலையை அதுலேருந்து அந்த அல்கலாய்டுன்னு சொல்லக்கூடிய வேதியியல் மூலக்கூறை எடுத்து அதை ஒரு பாக்கெட்டில் மருந்து மாத்திரை மாதிரி பிளிஸ்டர் பேக்கில் போட்டு 9 மாத்திரை இருக்கிற ஒரு பாக்கெட் 300 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடக்கூடிய மக்கள் இந்த வளமான நாட்டில் வாழ்கின்ற மக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வளோ வருத்தமாக இருக்குது. பப்பாளி இலையை எடுத்து அதை அப்படியே கசக்கி வாயில் அப்படியே மென்னா கூட சரியாக போச்சு தேவை இருக்கின்ற பொழுது. அப்போ எல்லாமே இங்கே இருக்குது. நெல்லிக்காய் இங்கே இருக்குது. நெல்லிக்காய் எனக்கு சரி வராது சார், நெல்லிக்காய் ஜூஸு எந்த கம்பெனி இது வாங்கி குடிக்கலாம்? கேள்வி. கர்ப்பிணி பெண்கள் சொன்னது சொல்கிறேன். மாதுளை வந்து சாப்பிட்ணுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எனக்கு மாதுளம்பழமே பிடிக்காது, மாதுளங்காய் ரசம்னு விற்கிறான் கர்ப்பிணிகள் சாப்பிட, அதில் எதை சாப்பிட்லாம்? அம்மாவும் அப்பாவையும் தொலைச்சதுக்கு அப்புறம் படத்தில் வச்சு மாலை போடுறது மாதிரி அது. அம்மா அப்பான்னு கண்ணில் பார்க்கறது, மாதுளையை சாப்பிட்றது. அவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் படத்தில் பார்த்து கும்பிட்றது மாதுளங்காய் ரசம். நமக்கு எதையுமே அசலை நம்புவதில்லை, நகலையே நம்புகிறோம். உழவர்கள் அவ்வளவு சங்கடப்படுறாங்க தன் பொருளை விற்க முடியாமல், யோக்கியமான விவசாயம் பண்ணி. உணவாகவும் மருந்தாகவும் அதை நெருக்கடியில் கிடைக்காம நிறைய பேர் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் உங்களுக்கு அங்காடிகள்லாம் இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க. தேர்ந்தெடுக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. வணிகமாக செய்கின்ற இயற்கை விவசாயம் என்பது ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்லக்கூடியது. வாழ்வியலாக செய்யக்கூடிய வேளாண்மை என்பது ஹெட்ரோஜெனஸ்ன்னு சொல்லக்கூடியது. என்ன சார் அது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கங்க, நம்ம தான் பண்ணணும்.